கிரியாஸ் காதல் காதல் 1 கோடிக்கும் மேலான நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கொண்ட கிரியாஸ். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு தான். நல்லா சூஸியா தான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றீங்க. ஆனா இந்த அளவுக்கு சூஸியா இருந்தா நாடு என்னத்துக்காகிறது? இந்தியால ஏன் உலகத்திலேயே தமிழ் கலாச்சாரம் தான் சிறந்த கலாச்சாரம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையும் கூட. ஒருத்தரை பார்த்து பேசி பழகிறது தப்பில்ல. ஆனா வாழ்ந்து பார்த்து இவன் எல்லா விதத்திலயும் எனக்கு தகுதியானவனான்னு பாக்குறதெல்லாம் ரொம்ப டூ மச். மேம், நான் எதுக்காக அப்படி கேட்டேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்னோட ஃப்ரெண்டு மதி நீங்க சொன்ன மாதிரி தமிழ் கலாச்சாரத்தோட வாழ்ந்த ஒரு பொண்ணு. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு கேன்னு. ஏமா பழகும் போதே தெரியாதாமா ஒருத்தன் கேயா இல்லையான்னு? கேயா இருந்தா அவன் ஏமா ஒரு பொண்ணை லவ் பண்ண போறான்? மேம் இத கேளுங்க மேம். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நித்யா, அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. லவ் பண்ணும்போது அப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஒரு பக்கா தண்ணி வண்டின்னு. தண்ணி அடிச்சுட்டு வந்து மல்லாக்க படுத்துருவான். ஒரு வேலைக்கும் போறதில்ல, ஒரு வேலையும் செய்யறதும் இல்ல. இதுவே லிவ்இன்ல இருந்திருந்தா முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம்ல. எத்தனையோ ஹஸ்பண்ட்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாததுதான்னு டெய்லி எத்தனை கேசஸ் நான் பாக்குறேன். அதுக்கு என்ன சொல்ற? கரெக்ட் மேம். இவன் ஒரு நல்ல ஹஸ்பண்டானு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி, நான் ஒரு நல்ல வைஃபானு பாக்குறதுக்கு இவனுக்கும் தானே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் ஒரு 6 மாசம் லிவ்இன்ல இருக்கலாம்னு டிசைட் பண்ணோம். சரி சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? மேம், மறுநாளே பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டா மேம். ஹலோ, குட் மார்னிங். என்ன பண்ற? 7 மணி தானே ஆகுது. தூங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கே. வரேன். எத்தனை மணிக்கு? எங்க? இப்பவே. இப்பவே வா. சரி சொல்லு, எங்க வரணும்? நீ லேட் பண்ணுவ, நானே வரேன். Powered by விட்டமின் A, D, E ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. தொடர்புக்கு 9566244871. வெளியில வா. வெளியே வா. ஹே, என்னடி சொல்ற? உன் வீட்டு வெளியில தான் இருக்கேன், வா. என்னது? வீட்டுக்கு வெளியே இருக்கியா? எங்க இருக்கா? ஹாய். ஹே, அச்சோ, வேற ஏன் பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கான்னு புரியலையே. என்னம்மா இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? நான் சொன்னேன் தானே 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு. இல்ல, நான் எதுவும் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? இது எல்லாம் பார்க்குறாங்க. வா, நம்ம உள்ள போய் பேசுவோம். வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போ, உள்ள போ, சீக்கிரம் உள்ள போ. ஐயோ, என்ன பண்ண போறேனோ. ஏய் ஜித்து, வீடு செமையா இருக்கு. ஐயோ வர்ஷா, இது ஹவுஸ் ஓனர் வீடு வர்ஷா. நம்ம வீடு மேலே இருக்கு. வா வா வா, மேலே வா. ஹலோ, வா. யார் தூக்குவா? இது வேறையா? ஐயோ, இவளால என்னென்ன பிரச்சனை போதோ. வாங்க மேடம், வாங்க. கால் வலிக்காம படிக்கிட்டே இருங்க, வாங்க. வா 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 வா. வா. ஐயோ வர்ஷா, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணே வரேன். டேய் சங்கரு, டேய் ஏஞ்சரா, வருஷம் வந்திருக்காடா. என்னடா அப்பல? டேய் வருஷம் வந்திருக்காடா. வர்ஷா, ஐயோ மனம் வா போச்சே. வருஷம், உள்ள வா, உட்காரு. வாயோட தவக்க விட்டானே. ஐயோ மனம் போச்சே, மரியாதை போச்சு, எல்லாம் உட்காரு போச்சு. வருஷம். ஓ. ஆஹா. டேய் இருடா, வச்சுக்கிறேன்டா அவனை, ஏறா. பாய் வேற நிற்க மாட்டேங்குது. நல்லா இருக்கா? பேச்சுலர்ஸ் ரூமு.
கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் அவங்கடா பாத்ரூம்ல இருக்கோம்டா. டேய் கூப்பிட்றா. ஃபோன் எடுத்து உள்ள வைக்கண்டா. ஐயோ ஃபோன் எடுத்துட்டு போனா இப்போ வரமாட்டான்டா. டேய் கூப்பிட்றா. திவட்டி டேய் திவட்டி ஏய் ஏமா வாடா. வரச்சப்பா சீக்கிரம். நான் வந்துட்டானடா. கொல்ல- டேய் குளிக்க வேணாம், எதுக்கு தட்டிட்டே இருக்கிற? ஐயோ வர்ஷா இதோ இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இவன் சங்கர், ஹாய். அவன் வந்து தீவட்டி. ராஜா ராஜா. ஹாய். மாப்ள துணி காய போட்டிருக்கேன், ஆ நாங்கள் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. டேய் போடா. போயிட்டு வரேன். வர்ஷா நீ அப்படியே சுற்றி பாரு, ரிலாக்ஸ் பண்ணு, நான் அவன் கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். டேய் மாப்பிள அவனை சாவடிக்கண்டா. இந்த வரேன். டேய் பைத்தியக்காரா, அவளை ஏன்டா கூட்டிட்டு வந்த? டேய் நான் எங்கடா கூப்பிட்டு வந்தேன், அவளே சர்ப்ரைஸ்னு வந்துட்டாடா. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் உனக்கு தான்டா, எங்களுக்கு என்ன ஷாக்க தர? நல்ல வேலை சட்டி போட்டிருந்தேன். சரி ஹவுஸ் ஒன்றும் பார்த்துடலையே. அதெல்லாம் யாரும் ஒன்றும் பார்க்கல, நைஸாக கூப்பிட்டு வந்துட்டேன். ரூம்ல பொண்ணு ஏற்றிருக்காங்க தெரிஞ்சது, ஹவுஸ் ஒன்று பொட்டி போல தூக்கி வெளியேஞ்சிருவான்டா. சரி ஓகே வந்துட்டா, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு பேசிட்டு ஹவுஸ் ஒன்று தெரியாம அமிச்சிடு, சரியா? டேய் மாப்பிள அப்படியே டிஃபனும் வாங்கிட்டு வந்துடு. ஏன்டா லேட் ஆகுமா? ம் கொஞ்சம் சீக்கிரம் பேசி அமிச்சிடா, ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சா சிக்கலாயிருண்டா. லேட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 6 மாதம். 6 மாசமா? என்னடா ஏய். சொல்ற? ஆமாண்டா 6 மாதம் தான். இந்த 6 மாசத்துல நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்து பாப்போம். பிஃபோர் மேரேஜ் ரிஹர்சல். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உன்னை எப்படி பார்த்துக்க போகிறேன் அந்த மாதிரி தானே? நீ என்ன நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ம் பர்ஃபெக்ட் 100% ஹஸ்பண்டா இருக்கியான்னு நான் டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அது எப்படி? 100% எல்லா விஷயத்துலயும். ம் இன்னையில இருந்து 6 மாசம் நான் உன் கூட உன் வீட்ல தான் இருக்க போறேன். ஆ ஏன் கூடயா? ஏன் வீட்லையா? ம், ஐயோ ஒன்னாவா? ம். ஒழுங்கா அந்த பிள்ளை லவ் சொல்லும் போது ஒத்துக்கிட்டா இவ்வளவு தூரம் வந்து நிக்குமாடா? காதல் உண்மையானதுன்னு டெஸ்ட் பண்ணுவாராம். அதான் அந்த பிள்ளை இவனை வந்து ஆம்பளை டெஸ்ட் பண்ண இங்க வந்திருக்கு. போய் ஆஸ்பத்திரி டெஸ்ட் பண்ணுடா. அப்படி இல்லை மாப்பிள, நான் ஒரு தரமான புருஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், வேற எதுவும் இல்லை. மயிறு. சரி வாங்கடா, நான் ஒன்று சொல்லி சமாளிப்போம். டேய் சட்டையை போட்டோடா. போடா போடா போடா. சட்டதை ஒன்று குறைச்சல் போடா. தேங்க்ஸ். டீ நல்லா இருக்கு. இதுதான் பெட்டா? ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜித்து வாஷ்ரூம் எங்க? வாஷ்ரூமா? எதுக்குங்க? வாஷ்ரூம் எதுக்குங்க கேட்பாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இப்படி ஐயோ, வர? இவ வேற வாஷ்ரூம் தள்ளிட்டே. கேக்குறாளே. இப்ப போங்க. பரவாயில்ல வேணாம். வேணாமா? ஜித்து சொன்னா நீங்க 2 பேரும் எங்க கூட ஒரே ரூம்ல ஒண்ணா தங்கணும்ட்டு. ம். என்னதான் இருந்தாலும் ஒண்ணா இருந்தா தானே ஒருத்தவங்க மனசை ஒருத்தவங்க பிடிச்சிக்க முடியும். கல்யாணம் ஆனவங்களுக்கே வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் வேற ஆகல, எப்படிங்க வீடு கிடைக்கும்? கரெக்ட் தான். அதான் இங்கேயே தங்கிக்கலான்னு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கேயே வா. இங்கே தங்கிக்கலாமா? இல்லை நீங்களே பார்த்தீங்க சின்ன ரூமு, இதில் எப்படி? ம், நீங்க 3 பேரும் கீழே படுத்துக்கோங்க, நான் இந்த சின்ன பெட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? இல்லை நைட்டு தீவெட்டி கொரட்டை விடுவேன். பரவாயில்ல, காதுல பஞ்சு வச்சுக்கிறேன். பஞ்சா? இல்லை நைட்டு அடிக்கடி நான் எந்திரிப்பேன். ஏன்? தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குங்க. பயப்படாதீங்க, நான் இங்கெல்லாம் தங்கல. அப்பாடா. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க. இது நல்ல 3 idea மாசம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். இருக்கே. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இண்டிவிஜுவல் வீடு எடுத்து தங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோடயா? அது பெரிய வீடு தான்.
என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாலாம் அமெரிக்கால இருக்காங்க. சோ நீங்களும் வந்தீங்கன்னா நம்மலாம் ஒண்ணா தங்கிக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க போய் தங்குறது சங்கடமா இருக்கும்ல. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. இல்லை வருஷா, அது சரிப்பட்டு வராது. மாயில ஒண்ணு விழுது. உனக்கு என்ன வருஷா, நான் உன் கூட வந்திருக்கணும் அவ்வளோதானே. அதுக்கு ஏதாவது வழியை பார்க்குறேன். என்ன வழிவாக்க போற? அதான் தங்கச்சி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் தங்கியிருக்கேன்ட்டு. நாங்களும் உங்க கூட தான் தங்க போறோம். சும்மாறா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. வாட்ஸ்அப்பில் லொகேஷன் அனுப்பிச்சுடு, நான் இவனை தட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்போ நீங்க 3 பேரும் வந்துருங்க. ஓகே ஜித்து, ஆ. பெட்டி தூக்கிட்டு வா. உங்களை ஏய் போடா. லொகேஷன் அனுப்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஏய், ஏன் இவ்வளோ அவசரப்படுற? வருவான் இரு. ஜித்து, இவன் என்ன இப்படி வர்றா? ஹாய் வருஷா. ஹாய். வாங்க 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 ஏய் வாங்க. வாங்க வா. இரு வருஷா, பசங்க வரட்டும். வாடா. வாங்க வாங்க வீடு வாங்க, வரேன். உட்காருங்க உட்காருங்க. இவன் என்ன காலை கையை கூட இருக்கிற மாதிரி இருக்கான். யார் இவனுக்கு கூட நம்ம தங்க போகிறோம்? எல்லாம் நம்ம நேரம். இவன் கொஞ்சம் கொடூரமாலாம் இருக்கான். ஐயோ, அதுலேயும் இவன் ரொம்ப கொடூரமாக இருக்கானே. இவனுங்களை வச்சு நமக்கு எப்படா மாரடிக்க போகிறோம்? கடவுளே, இவனுங்கிட்ட இருந்து நீ தான் காப்பாற்றணும். நல்லா இருக்குல்ல? ஆமாட மாப்பிள்ள. பிரம்மாண்டமா இருக்கு மாப்பிள்ள. இங்கே தான் வாழ போகிறோம். 3 மாதம் இங்கே தானா? லஸ்ஸி லஸ்ஸி. லஸ்ஸியா? யார் அது? ஹாய். ஆ, ஏய் வா வா வா, வந்துட்டாங்க. இரு இரு வர. இவ்வளோ கரெக்ட் பண்ணி நம்ம இங்கே செட்டில் ஆகிட வேண்டியதே. ஹாய், வெல்கம் வெல்கம். ஹாய்ங்க. ஹாய். வா வா வா, உட்காரு. ஜித்து, உனக்கு தெரியும்ல லஸ்ஸி, அது கொல்லு. என்னது? பூ. பிரதர், கோலு. ஆ, கோலா. ஸோ இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது சங்கர், அது தீவட்டி. இல்லை ராஜா. ஹாய் ஹாய். ஹாய். ஏய் ஸ்ரீ, நீங்க வா எங்க? வா. சரி பேசிட்டு உடனே வா. அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நாங்கள் ஒர்க் பண்ணுறோங்க. பண்றேங்க. சித்துவை எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுலேருந்தே தெரியுங்க. சரி ஓகே கோலு, நீ பார்த்துக்கோ, நான் ரூமுக்கு போறேன். அவங்க ஸ்டீல்லாம் பார்த்துக்கோ, ஓகேயா? ஐயோ போகிறாளே. இவனை நம்மள கொத்து விட்டு போயிட்டா இது கூட எப்படி மாரடிக்கிறது? இவனுங்களை நம்ம ரூம்லேயும் தங்க இருக்க முடியாது. சரி, நம்ம கிளம்பிட்டே தான். ப்ரோ, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். பாசு, பாசு எங்கே வரீங்க? அவங்க தான் உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்களா? நான் என் ரூம் போகிறேன். அப்போ எங்கள் ரூம்பு? ரூம்பா? அது ரூம் இல்லை, ரூம். அதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். வாங்க, வாங்க, எங்களை பாசு. ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வாங்க, காமிங்க. எங்கேயா போங்க. வரீங்க? வாங்க, இங்கடா, பாசு. டேய், டேய், என்னை வாங்க, விட்டுடுடா, டேய். வாங்க. இந்தாடா. நான் அடிதான் வரவா. மாப்பிள்ள நான் இங்கே நிற்கிறேன். என்னடா மாப்பிள்ள இங்கே நிற்கிற? டேய் கொஞ்சம் நர்வஸாக இருக்குடா. டேய் என்னடா இந்த இடத்துல நர்வஸாக இருக்குன்ட்டு? டேய் மொத்த வருஷம் கூட தங்க போகிறா. போடா. ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் போடா. இவன் வேற. போடா, தெரியும் போடா. சரி. ம். போடாங்க. சரி சரி ஓகே. மாப்பிள்ள ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்ரா. ம். மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். அவள் லவ் பண்ணது இல்லாமல் இவனுங்களை கொண்டு வந்து ஏன் தலையில் கட்டிட்டாலே. ஒருத்தனானா இந்த மாதிரி இருக்கான். மூடுறா. ஐயோ, அப்பா. இவன் என்னடா காட்டு வாசி மாதிரி இருக்கான். ஐயோ, டேய் 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 டேய், இந்தடா கை. ஐயோ வசா, இவனுங்க என்ன சாவடிக்கிறானுங்களே. ஐயோ.
அப்புறம் டாக்டர் என்ன ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி வேர்க்குது? அப்படியா? ஹார்ட் பீட் வேற வெளியே வரைக்கும் கேக்குது. இல்லை, கொஞ்சம் பயமா இருக்கு. ம், எனக்கும் தான் பயமா இருக்கு. நான் தைரியமா இல்ல. ம். நீ ரொம்ப பயப்படாத. பேசலாம். பேசலாம்னா? பேசலாம்னா பேசலாம். பேசினா மட்டும் போதுமா? ம், ஆ பேசலாமே. நல்லா பேசலாமே. பேசலாம். 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 ஐயோ, பேசலாம்டா. பேசணும். பேசலாம். பேசலாம். சத்தியமா பேசலாம். அப்புறம் ஒன்றும் நடக்கலல? இல்லை மேம். அப்பாடா, நான் கூட என்னவோன்னு நினைச்சிட்டேன். நீங்க போற ஸ்பீடே சரியில்லையே, இது எங்க போய் முடியும்னு. நல்ல வேளை, 2 பேரும் மெச்சூர்டா தான் இருந்திருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். என்ன 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை மேம், அன்னைக்கு நடக்கல. அன்னைக்கு நடக்கலனா அப்புறம் இன்னைக்கு? அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காதல் காதல் பவர்ட் பாய் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. ரேடியோ பார்ட்னர் 98.3 மிர்ச்சி.